வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கார்த்திகை தீபம், சங்கராத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம மசாலா சுண்டல் செய்வோங்க. அதை எப்படி சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு இது போல் வெள்ளை சுண்டல் எடுத்துகிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்குறேங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறிட்டதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது போல் ஒரு சின்ன குக்கரில் சேர்த்துக்கலாங்க. குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நீங்கள் தண்ணியோட அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சுண்டல் வெந்து வரும்போது மேலே விசிலுக்கு மேலே தண்ணி வந்துடும். அதனால் சுண்டல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இது போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டுக்கலாங்க. 4 விசில் விட்டதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இது போல் சாஃப்டாக இருக்கும். சுண்டல் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெந்த சுண்டலை நல்லா மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக தாளிச்சிட்டு வந்துடலாங்க. தாளிப்புக்காக இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு ஏற்ப உங்கள் மிளகாயோட அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது 3 சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இது ரொம்பவே பொரிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினா போதுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு இருந்தாவே போதும். இது போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுலாங்க. நம்ம சுண்டலுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறேங்க. அதனால் நம்ம இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் சுண்டலை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் சேர்த்துருக்குறேங்க. இது ரெண்டையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இங்கே 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்குறேங்க. அந்த தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், நம்ம போட்ட மசாலாக்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச சுண்டலையும் முழுமையாக இதில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயிலேயே 2 நிமிஷம் இந்த தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு மல்லி இலையை தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா சுண்டல் சூப்பரான டேஸ்ட்டில் தயாராகிருச்சு. நம்ம கார்த்திகை தீபம், சங்கராத்தி, ஆடி 1 இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இது போல் சுண்டல் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. நீங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் ஒரு நல்ல சமையலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.